எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அந்த வியாபாரம் இந்த 7 நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருந்தால் அது இஸ்லாம் அனுமதித்த வியாபாரமாக அமையும். ஒன்று, வாங்குபவருக்கும் விற்பவருக்கும் இடையில் உள்ள பொருத்தப்பாடு. 2 பேரும் பொருந்திக் கொள்ள வேண்டும். வாங்குகிறவரும் பொருந்திக் கொள்ள வேண்டும், விற்கிறவரும் பொருந்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் இதை சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லும்போது, இன்னமல் பைஉ அன் தராதின், வியாபாரம் என்பது பொருத்தப்பாட்டில் தான் அமையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அது விலை கூட குறை என்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. விற்கிறவர் இதை நான் உங்களுக்கு விற்கிறேன் என்று சொல்கிறார், இதை நான் உங்களுக்கு 1000 ரூபாவுக்கு விற்கிறேன் என்றார். வாங்குகிறவர் அதை நான் வாங்கி கொள்கிறேன் 1000 ரூபாவுக்கு சொன்னால் வியாபாரம் நிறைவேறுகிறது. இந்த நேரத்தில் வியாபாரம் செய்த என்னை கொள்ளைக்காரன் என்று யாரும் சொல்ல முடியாது. என்னால் 2 பேரும் பொருந்தித்தான் இந்த வியாபாரம் நடந்திருக்கிறது. 2வது நிபந்தனை, வியாபார உடன்படிக்கையில் ஈடுபடுபவர் பருவ வயதை அடைந்தவராக, புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும். சின்ன பிள்ளைகள் வியாபாரம் செஞ்சுட்டு அது ஒரு பிரச்சனையாக கோர்ட்ஸுக்கு கொண்டு போக முடியாது. அல்லது பைத்தியகாரர்களோடு வியாபார கொடுக்கல் வாங்கலை வைத்து விட்டு அதை போய் ஒரு சட்ட பிரச்சனையாக ஆக்க முடியாது. ஏனென்றால் அவர்களோடு செய்கின்ற வியாபாரம் செல்லுபடியானதாக அமைய மாட்டாது. 3வது, பொருளை விற்பவர் குறித்த பொருளுக்கு சொந்தக்காரராக இருக்க வேண்டும். இப்போ ஒரு பொருளை விற்கிறேன் என்றால் இந்த பொருளை நான் விற்க முடியாது. இப்போ என்னிடத்தில் இந்த பொருள், இந்த மைக் இருக்கிறது என்பதற்காக வேண்டி யார் இந்த மைக்கை வாங்குவார் என்று சொல்ல முடியாது. அல்லது இந்த ரெக்கார்டர், பெருமதியான ஒரு ரெக்கார்டர் இருக்கு, இது யார் வாங்க போறீங்கன்னு நான் கேட்கிறேன். ஒருவர் நான் வாங்க வாரேன் என்று சொல்றார். தெளிவா தெரியும் இது என்னுடையது அல்ல என்று. இது யாரோ வந்தவர் ரெக்கார்ட் பண்ணுவதற்காக வைத்திருக்கிறார். யாருடைய ஒரு பொருளை நான் விற்க முடியாது. அப்படி விற்றால் அது கூடாது, தெரிந்து கொண்டு வாங்கினால் அதுவும் கூடாது. 4வது நிபந்தனை, விற்கப்படும் பொருள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். விற்கப்படும் பொருள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்ட ஒரு பொருளை விற்கக்கூடாது. உதாரணமாக, ஒரு சாமி படம் நம்மளோட வீட்டில் வைக்க முடியுமா என்றால் வைக்க முடியாது. அப்ப சாமி படத்தை விற்க கூடாது. அதுபோல போதையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளை நம்ம பயன்படுத்த முடியாது, யாருமே பயன்படுத்த முடியாது. அப்ப போதைப் பொருளை விற்கலாமான்னு கேட்டால் விற்க கூடாது. அப்ப விற்கப்படுகிற பொருள், வியாபாரத்திற்கு உள்ளாக்கப்படக்கூடிய அந்த பொருள் பயன்படுத்த